ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதையும் ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி 4 கிராம்ஸ் கிட்ட கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 4 கிராம்ஸ்க்கான காயின். நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஜாயின் பண்ணலாமா, சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கு 100% சேஃப் தான். 59+ ஷோரூம் கிட்ட தங்கமயிலுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக ஜாயின் பண்ணலாம். சென்னையில் இருக்கிற நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்க ஷாப் சென்னையில் இல்லை, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் உங்களுக்கு ஷாப்பும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சென்னையில் டி நகரில் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் நீங்கள் டைரெக்டாக ஸ்டோரில் விசிட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் கோல்டு காயின் மட்டும்தான் இதில் பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணலாம், கோல்டு ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். ரெண்டுத்தில் எது உங்களுக்கு தேவை இருக்கோ நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தங்கமயிலில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாயிலேருந்தே நீங்கள் உங்கள் சேமிப்பை தொடங்கலாம். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு நிகரான தங்கத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க வரவு வச்சுட்டே வராங்க. அதுக்கு மேக்ஸிமம் 5% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கிது. இப்போது நம்ம உண்டியலில் சேவ் பண்ணி கோல்டு காயின் வாங்குகிற, கோல்டு ஜுவல் வாங்குகிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் உண்டியலில் தங்கம் சேமித்து எப்படி வாங்குறீங்களோ அதே சேம் தான் இதில் நீங்கள் டிஜிகோல்டு மூலமாக சேவ் பண்ணுறீங்க. நமக்கு யூபிஐ மூலமாக நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் உண்டியலில் சேவ் பண்ணும்பொழுது, நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கும். 1 இயர் 2 இயர் கழித்து வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டோட ரேட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த மந்த் ஜான்வரி 1 பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு 7150 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 7525 ரூபாய் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு ஆவரேஜ் ரேட் அதுலேயே உங்களுக்கு தெரியும். அப்பப்போ கட்டும்போது அப்பப்போ கோல்டை வரவு வச்சுருவாங்க. அதனால இது நமக்கு லாபமாக இருக்கும். ப்ளஸ் 5% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் பே பண்ண முடியாது, நாங்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் வீட்டிலேருந்து பண்ணுறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லி பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ முடியுதோ பே பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2-3 டைம் பே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அது மாதிரி பே பண்ணுறதுக்கான வசதியும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். கோல்டு காயின் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கோல்டு காயினும் பண்ணிக்கலாம், கோல்டு ஜுவல்லும் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் இந்த ஸ்கீமில், நீங்கள் எது வாங்கினாலும். ப்ளஸ் ஸ்டோரில் ஏதாவது ஆஃபர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கும்போது அதை நாங்கள் அவைல் பண்ணிக்க முடியுமா ஸ்கீம் மெச்சூரிட்டிலன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆஃபர்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது நாங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்படுறோம், கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுலேயும் நான் உங்களுக்கு கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன, ப்ராசஸ் என்னன்னு சொல்லிவிடுவாங்க. ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிஜிகோல்டு சம்மந்தமாகவோ இல்லை அதர் ஸ்கீம்ஸ் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் இப்போ 1 கிராம் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், 2 கிராம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதுக்கான டார்கெட்டும் இதில் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 1 கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா வீக்லி நான் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு 160 ருபீஸ் நான் வீக்லி சேவ் பண்ணேன் அப்படின்னா 1 கிராம் எனக்கு கிடச்சிரும். இப்போது நான் வீக்லி பே பண்ண முடியாது, மந்த்லி தான் பண்ண முடியும். மந்த்லி நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணேன்னா 1 கிராம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 683 ரூபா. அப்போ ஒரு 700 கிட்ட நீங்கள் மாதம் சேவ் பண்ணால் கூட 11 மந்த்ஸோட எண்டில் நம்ம 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் ஜஸ்ட் அலாரம் மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு வீக்லி ரிமைண்ட் பண்ணும். இந்த வீக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும், இந்த மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக.
இப்போ தங்கமயிலில் ஒரு ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்பொழுது அவங்க உங்கள் கோட் யூஸ் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹100க்கான தங்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, அவங்க ஜாயின் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதாவது ₹100க்கான தங்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, மெயில் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கோட் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் காப்பி பண்ணியும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கோடு யூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ₹100க்கான தங்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளால் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் போய்ட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இப்போ வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்குது, 5% வரைக்கும் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ஈஸியாகவும் நம்ம வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணிட முடியுது. மாதம் மாதம் என்னால் 100 மில்லிகிராம் தான் சேவ் பண்ண முடியும், என்னால் போய் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வாங்கலாம். ஸ்டார்டிங் 100 மில்லிகிராமில் இருந்தே கோல்டு காயின்ஸ் தங்கமயிலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அவசர தேவை அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் தான். நீங்கள் சேமிக்கிற பணத்தை ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ட்ரை பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் லாஸ்ட் டைம் போடும்போது மெச்சூர்ட் ஆகிடுச்சு, காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது நீங்கள் எகெயின் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இயர் எண்ட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்கமயிலில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செயின் வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த பெண்டன்ட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்குது. ஏதாச்சும் இது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு, நான் இப்போ ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். திருச்செந்தூர் முருகன் காயின் வேணும், நாங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இப்போ ஸ்கீம் வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை, இப்போது நான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து தங்கமயிலோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த காயின் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தங்கமயில் வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது எல்லாமே தெரியும். அது 1 கிராமில் இருந்தே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தங்கமயில் வெப்சைட்குள்ளே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபருக்கு அது கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணிங்க, ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, காயின் பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பெண்டன்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.